உங்க ஸ்மார்ட் போன் கேலரியில போய் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரா அழகழகா மெனக்கெட்டு ரொம்ப சூப்பரான போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. நீங்க அப்படி மெனக்கெட்டு ரொம்ப சூப்பரா எடுத்து வச்சிருக்க போட்டோவை இன்னும் அழகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எடிட் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் தான் போகணும் அவசியம் இல்லை. நீங்களே கையில ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டரா மாற முடியும். நீங்க ப்ரொஃபஷனல் எடிட்டரா மாறுறதுக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு போட்டோ எடிட்டர் அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் சேனல்ல இருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை தான் நம்ம சேனல் நீங்க முதலாவது வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்படி இருக்க ஃபோட்டோவை இப்படி எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எந்த அழகான ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரின்னா நீங்கள் என்ன எஃபெக்ட் வேணுமோ ஃபோட்டோ எப்படி மாற்ற நினைக்கிங்களோ நீங்கள் மாற்றிக்கலாம். நான் எதுக்கு இந்த செல்ஃபி ஃபோட்டோ சின்னதாக எடுத்திருக்கேன் அப்படின்னா வீடியோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பட் அதே டைம் நீங்கள் என்ன ஃபோட்டோன்னு எடுத்துக்கலாம். சிங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை 2 பேர் இருக்கிற ஃபோட்டோ, இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே கொடுத்து சூப்பராக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எடிட் பண்ணணும், நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோ எடிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அந்த அப்ளிகேஷனை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. SnapSeedனு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த இருக்குல்லையா இந்த அப்ளிகேஷன் தான், ஐக்கான் பார்த்துக்குங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ, இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுத்து எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதே ஃபோட்டோவை திரும்ப ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதே ஃபோட்டோ நான் எடுத்துக்கிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டூல்ஸ் போயிருங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். பட் நான் இந்த ஃபோட்டோ எந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும்தான் காட்ட போகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன ஷேடுக்கு மாற்ற போகிறீங்க, என்ன கலர் ஷேடுக்கு மாற்ற போகிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேடை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஷேடை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷேட் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு கொஞ்சம் பிரைட்னஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா பிரைட்னஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைட்னஸ் எதுவே செய்ய வேண்டாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்துருங்க. இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் குறைச்சிருங்க. குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடுக்கு போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தேவைன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ என்ன லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், கூட்டோ குறைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 50ல் வச்சுக்கிறேன். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த வெக்னஸ் ஸ்ட்ரென்த்தையும் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நார்மல் ஃபோட்டோ வந்து ஒரு பிளாக் ஷேடில் கிடச்சிருச்சு. ஓகே பண்ணி வெளியே வந்துடுங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பிளாக்ல மாறின மாதிரி ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்கின் டோனை மட்டும் ஒரிஜினல் டோன், அதாவது ஒரிஜினல் கலருக்கு மாற்ற போகிறோம். அது மேலே கூடிய 2 ஆப்ஷனுக்கு போயிருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள டேப் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா விண்டேஜ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்துருங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ் ஆப்ஷன் சிம்பிள் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ நீங்கள் இன்வெர்ட் மோடுக்கு மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எஃபெக்ட் மாற்றினீங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு வந்துடும். இதில் உங்கள் ஸ்கின் கலர் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரிஜினல் கலருக்கு மாற்றிடுங்க. நான் மாற்றிக்கிறேன். இந்த இருக்குல்லையே ஆரோவை ப்ரெஸ் பண்ணி இது 0 விண்டேஜ் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த பிக்சருக்குள்ளே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா 2 விரலுக்கு டேப் பண்ணுங்கள். ஜூம் பண்ணால் தான் ஜூம் ஆகும். ஒரு விரலை உள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பார்ட் செலக்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் ஜூம் பண்ணதாக இருந்தால் 2 விரல்ட்டு ஜூம் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வச்சு மூவ் பண்ணுங்க. நான் ஜூம் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கின் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் நான் ஒரிஜினல் கலருக்கு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்சளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிட்டு செய்யுங்க. ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிக்சர் நல்லா அக்யூரேட்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்கின் கலர் மட்டும் ஒரிஜினல் கலருக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்ப டூல்ஸ் போங்க. டியூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜ் வந்துருங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே வந்து அதில் வார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் ப்ளூ ஷேட் வருதுக்காக, இமேஜ் கொஞ்சம் ப்ளூ ஷேட் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே பண்ணிட்டேன். இப்போ திரும்பியும் நான் இன்வெர்ட் ஆப்ஷன் போயிருங்க. வியூ டீட்டெயில்ஸ் போயிருங்க. இப்போ இந்த டியூன் இமேஜில் போய் திரும்ப ஸ்கின்னை வந்து நான் கிளியர் பண்ணி கொடுக்க போகிறேன். அந்த ப்ரஷ் போயிருங்க. இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துடுங்க.
கீழே இருக்கக்கூடிய டியூன் இமேஜை 0 கொண்டு வந்துடுங்க. ப்ளஸ் சைஸை குறைச்சிக்கலாம். இப்போது திரும்ப நான் இமேஜை ஜூம் பண்ணி என்னுடைய ஸ்கின்னை மட்டும் கிளியர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸ்கின்னை மட்டும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக வந்திருக்கும். ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. திரும்ப நான் டூல்ஸ் ஆப்ஷன் போய்க்கிறேன். டூல்ஸ் ஆப்ஷனில் கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அது நார்மலாக அந்த கருவில் போய் பண்ணிக்கலாம். கரு ஆப்ஷன் போயிருங்க. இதில் உங்களுக்கு என்ன ஷேட் வேணுங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கலர் மட்டும் கொஞ்சம் கூட்ட போகிறோங்கிறதுக்காக ரெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட்டுறேன். பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ப்ளூ ஷேட் இருக்கும். அதுதாப்புல கொஞ்சம் ப்ளூவை மாற்றிக்கலாம். ஓகே பண்ணிக்கோங்க. திரும்ப மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது ஆப்ஷன் போய் வியூ டீடைல்ஸில் போய் இப்போது இதே மாதிரி அந்த ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். அப்படியே இந்த பேக் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம். இப்போது அதே மாதிரி நான் டூல்ஸ் போய்க்கிறேன். டூல்ஸில் இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ், அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இமேஜ். நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோஸ் தகுந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி இல்லை பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஏதோ ஒரு எஃபெக்ட், மேகம் பறக்கிற மாதிரி ஏதோ ஒரு எஃபெக்ட், உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பிஎன்ஜி இமேஜ் அதாவது பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜஸ் நீங்கள் எது ஆட் பண்ண நினச்சாலும் சரி நீங்கள் டபுள் லேயரில் போய் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்துக்கிறேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போச்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போய்க்கிறேன். இந்த டபுள் எக்ஸ்போச்சரில் எனக்கு என்ன இமேஜ் டபுளாக நான் ஆட் பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டபுள் லேயரில் பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிட்டேன். ஓகே பண்ணிக்கிறேன். திரும்ப நான் உள்ளே போய் அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை மேலே இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் மேலே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபோட்டோ மேலே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை மட்டும் நான் டெலிட் பண்ண போகிறேன். அதுவும் ஃபேஸில் இருக்கிறது மட்டும் டெலிட் பண்ண போகிறேன். ஓகே பண்ணிடுங்க. அப்படியே பேக் வந்துடலாம். திரும்ப அதே மாதிரி டூல்ஸ் போயிடலாம். டூல்ஸ் போய் அந்த டியூன் இமேஜ் போயிருங்க. டியூன் இமேஜில் உங்களுக்கு இந்த பிரைட் ஏதாவது நீங்கள் கூட்டணும் குறைக்கணும்னா நார்மலாக ஃபோட்டோஸ்க்கு பண்ணுற எஃபெக்ட் நீங்கள் என்னென்ன பண்ண நினைக்கிறீங்களோ நார்மலாக பண்ணிக்கலாம். நான் சில எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துக்கிறேன். திரும்ப ரெண்டாவது ஐக்கன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வியூ டீடைல்ஸ் போயிடலாம். இப்போது அந்த ஃபேஸை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கின் டோனை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். கிளியர் பண்ணாச்சு. ஓகே பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு லேயர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். டூல்ஸ் போயிருங்க. இதில் செலக்டிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டேப் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்கின் டோன் கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸில் மட்டும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த இடத்துல வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். செலக்டிவ் ஆப்ஷனை வச்சு நமக்கு எந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்னஸ் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் போயிருங்க. போர்ட்ரேட் மோடுக்கு வந்துடுங்க. இதில் ஃபேஸில் மட்டும் ஆட் பண்ணுறதுக்காக ஃபேஸில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதிலையும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ் ஸ்பாட் லைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இல்லை கீழே ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் உங்கள் ஃபோட்டோக்கு எதாவது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதே கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம். இருக்கு இல்லையா. நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்பாட்லைட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட்ட குறைக்க நார்மலாக பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஃபோட்டோ தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் எடிட் பண்ணி முடிச்சப்பறம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கேலரிக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு மொபைலுக்கும் கலர் வித்தியாசத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது அமோல்டு டிஸ்பிளே, இது நார்மல் டிஸ்பிளே. மற்றபடி நீங்கள் என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனில்.
இந்த மாதிரி தான் எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி எடிட் பண்ண நினைக்கிங்களோ நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே பிஎன்ஜி இமேஜ் தான். உங்களுக்கு என்ன இமேஜ் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ மேலே ஆட் பண்ண நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான அப்ளிகேஷன், ப்ளேஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். டவுன்லோட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ எடிட்டரா மாறி இருப்பீங்க. நீங்க போட்டோ எடிட்டரா மாறுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து நீங்க லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய குறை இருந்தாலும் சரி இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நலத்தோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.